ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் ஹோம். இன்றைக்கி நாம் முட்டை குருமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு முதல்ல பார்க்கலாம். முட்டை குருமா செய்கிறதுக்கு முட்டை நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். தக்காளி எடுத்துருக்கிறேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீல வாக்கில். 2 பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி இதையெல்லாம் வச்சு எப்படி நம்ம முட்டை குருமா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டேன். பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். காஞ்சாச்சு, பேன் காஞ்சிருச்சு. கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதெல்லாம் போடுவோம். போட்டாச்சு. கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் நல்லா போட்டலாம். போட்டு வதக்குவோம். இந்த 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயத்து பச்சை மிளகாயை போட்டாச்சு. போட்டு அதை கூட போட்டு வதக்குவோம். எடுத்து வச்சுருக்க பூண்டை இஞ்சி நச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கூடயே இஞ்சி பூண்டையும் நச்சு அப்படியே போட்டு அதையும் வதக்குவோம். அப்போ தான் நல்லா பச்சை வாசம் நல்லா போகும். வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அப்படியே கண்ணாடி பதத்துலேருந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, மெரூன் கலருக்கு. இஞ்சி பூண்டுமே வந்து நல்லா கமகமன்னு வருது. அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இப்படி நல்லா கிளறி விடுங்க. ஒரு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா தூள். இது வந்து வீட்லேயே நான் ரெடி பண்ணது. மல்லித்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா தூள் எல்லாமே நான் வீட்டில் ரெடி பண்ணது தான். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள், நான் வேணால் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இப்போ நல்லா இதை பிரட்டிக்கணும். பிரட்டிட்டு இப்போ இதை நல்லா புரட்டி விட்டிங்கன்னா அந்த மசால் வாசம் வந்து போயிடும். இதுலேயே நல்லா சுற்றி பிரட்டி விட்டிங்கன்னா. இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். உப்பு பார்த்துக்கோங்க, காரமெல்லாம் பார்த்துக்கோங்க. கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போ குழம்பு வந்து நம்ம மசால் வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். இப்போ ஊற்றிட்டு இதை இப்படியே கலச்சி விட்டுருணும். இப்போ இந்த முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா அப்படியே வேகும். பாருங்கள், அப்படியே முட்டை வந்து எந்த இடத்துலையுமே பெருசாக தெரியாமல் அப்படியே கலந்துருச்சு. அந்த குழம்போடு கலந்து முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போவுமே நீங்கள் உப்பு காரம் பத்தலைனாலும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ இதில் அப்படியே வந்து கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ இது வந்து நம்ம சப்பாத்தி பிச்சு சாப்பிட்லாம். செமையாக இருக்கும்.
சப்பாத்தி ஆயிட்டு இருக்குதுங்க. முட்டை குருமா வச்சு சாப்பிட்லாம். இப்போ முட்டை குருமா வச்சு சப்பாத்தி சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கௌரிஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.